வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் கார்த்திகை விழா. தர்மபுர ஆதீனம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற வைத்தியநாத சுவாமி தைலாகி அம்பாள் உடனாகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் 18 சித்தர்களில் முதன்மையான தன்வந்திரி சித்தர் இக்கோயிலில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். மேலும் இக்கோயிலில் அமைந்துள்ள சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம். இக்கோயிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் பங்குனி மாத கார்த்திகை விழாவை முன்னிட்டு காலை வைத்தியநாத சுவாமி தைலாகி அம்பாள் அங்காரகன் செல்வமுத்துக்குமர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரம் நடைபெற்றது. தொடர்ந்து செல்வமுத்துக்குமர சுவாமி வள்ளி தெய்வானையுடன் கார்த்திகை மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுதினார். பின்பு செல்வமுத்துக்குமர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரணை நடைபெற்றது. அப்போது தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தர்மபுர ஆதீனம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் கட்டளை திருநாகரசு தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.